டுடே நாம பிரீமியர் ப்ரோ சீரீஸ்ல 18th எபிசோட் பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங். அது எப்படி பிரீமியர் ப்ரோல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கலர்ஸ்ல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதோட மீனிங் என்ன, கலர் கரெக்ஷனுக்கும் கலர் கிரேடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அது ரெண்டுமே பிரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கலர்ன்றது எடிட்டிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய டாபிக். அதை கத்துக்கிறதுக்கு தேவைப்படுற புக் அண்ட் கிரேடிங் பண்றதுக்கு தேவைப்படுற லட்ஸ்லாம் கிவ் அவேவா உங்களுக்கு தரலாம்னு இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சாஃப்ட்வேர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கலர் கரெக்ஷன்ஸ் அண்ட் கலர் கிரேடிங்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கலர் கரெக்ஷன்றது ஒரு வீடியோவோட எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது. கலர் கிரேடிங்கிறது அந்த இமேஜோ ஆர் வீடியோவோட ஸ்பெசிஃபிக் லுக்கோ ஆர் ஒரு மூடை க்ரியேட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ காமெடின்றப்போ அதுக்கான ஒரு மூடு இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை, ஒரு நைட்டு நடக்கிற ஒரு ட்ராமானா ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு மூடு இருக்குல்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணி ஈவனாக பவுடர் போட்டு வைப்போம்ல, அது ஒரு கலர் கரெக்ஷன் வச்சுக்கலாம். அதே ஒரு ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக்னு ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோன் செட் பண்ணி, ரிசப்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி, மேரேஜ்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளம்பணும். அது கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கும் மூவிஸ்க்கும் ஷார்ட் ஃபிலிம்க்கும் ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் லுக் கிரியேட் பண்ணுறது தான் கலர் கிரேடிங். இப்போ வாங்க சாஃப்ட்வேர்க்குள்ள ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் ஷார்ட் எடுத்திருக்கேன் டைம்லைனில். இப்போ இதுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்காக டாப்பில் போனீங்கன்னா லியூமெட்ரிக் கலர்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் லியூமெட்ரிக் ஸ்கோப்புன்னு இருக்கும், இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லியூமெட்ரிக் கலர் ரைட் சைடு ஓப்பன் ஆயிருக்கும். லியூமெட்ரிக் ஸ்கோப்ன்றது ரிவ்யூ மானிட்டர்ல ஓப்பன் ஆகி வரும். மெயினா இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒயிட் பேலன்ஸ். ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ ஒரு லைட் சோர்ஸை வச்சு தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்படி வர லைட் சோர்ஸுக்கு ஒரு கலர் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பகலில் டே லைட் இருக்குது. ஸோ அது ஒரு நியூட்ரல் கலர். அதில் ஸ்லைட் ப்ளூ சம்டைம்ஸ் இருக்கும். இதே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் டின் கலராக இருக்கும் நமக்கு. இதே நைட் டைம் நம்ம பார்த்தா என்னன்னா ஒரு ப்ளூ டோன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டோன் இருக்கு இல்லையா, இது ப்ராப்பராக கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கா, ப்ராப்பராக அந்த லைட்டிங் பண்ணி நம்ம எடுக்கிறப்பையோ இல்லை நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறப்பையோ சேம் கலர் வரத்துக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஒயிட் பேலன்ஸ். இது ஷூட்டிங்லேயே பண்ணுவாங்க. பட் கேமராவில் ஷூட் பண்ணுறப்போ ஒயிட் பேலன்ஸ் ப்ராப்பராக பண்ணலைன்னா நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இந்த ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்லைடரில் நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா வார்மர் ஒரு டோன் ஆர் எல்லோ இல்லை ஆரஞ்சிஷ் டோன் கிடைக்கும். இதே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறப்போ ப்ளூ டோன் கிரியேட் பண்ணலாம். உங்கள் ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனுவலாக இது எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டின்ட்ன்றதும் அதே தான். உங்களுக்கு மேனுவலாக இது பண்ண கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் வீடியோவுக்கு சிம்பிளாக ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு WB செலக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐ ட்ராப்பர் மாதிரி இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி உங்கள் ஷார்ட்டில் பியூர் ஒயிட்டாக இருக்கிற இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஒயிட். இப்போ இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார் பியூர் ஒயிட்டாக இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த நியூட்ரலாக ஒயிட் பேலன்ஸ் கலர் கிடச்சிரும். இந்த டின்ட்டும் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் இந்த ஷார்ட்டுக்கு நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கலர் டோன்ஸ் செட் பண்ணுறது நீங்கள் மேனுவலாகவே பண்ணிக்கலாம். பேசிக் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக், சேச்சுரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஷர்னா என்ன, கான்ட்ராஸ்ட்னா என்னன்னு அந்த நேமோட மீனிங் என்ன, அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேசிக் தான். ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும், நான் கலர் கிரேடிங் பர்சன் ஆகணும், DI பர்சன் ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் ஆகலாம். இல்லை நீங்கள் பண்ணுற வீடியோ எடிட்டிங்க்கு, உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக கலர் கரெக்ஷன் அண்ட் கிரேடிங் பண்ணிக்கணும்னாலும் சரி, அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கலர் தியரி பற்றி 2 புக்ஸ் என்னோட கலெக்ஷனில் இருக்குது. அதை உங்களுக்கு கிவ் அவே தரலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு கலர் புக்னு மெசேஜ் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு இந்த புக்கோட லிங்க்கை நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ கலர் கரெக்ஷன்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த கலர் போர்ஷனை பற்றி ஒரு 3-4 எபிசோடு வருது கலர்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பார்க்க தான் இன்னும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.